अररिया के जोकीहाट प्रखंड के अपग्रेडेड हाई स्कूल बगडहरा में टीकाकरण के बाद कई छात्राओं की तबीयत बिगड़ने पर हड़कंप मच गया है। स्वास्थ्य विभाग की ओर से ह्यूमन पैपिलोमा वायरस का टीकाकरण किया गया था, लेकिन अचानक छात्राओं के बेहोश हो जाने से पूरा सिस्टम सख्ते में आ गया। தற்போது நீங்கள் கண்ட காட்சிகள் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் ஒரு பள்ளியில் மாணவிகளுக்கு அளிக்கப்பட்ட HPV தடுப்பூசியால் ஏற்பட்ட பக்க விளைவால் பல மாணவிகள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர்கள் உடல் வலி தாங்காமலும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் அவதியுறும் காட்சிகளை தான் சமீபத்தில் மோடி தலைமையிலான மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள 14 வயதான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி என்று HPV வேக்சின், அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியை இலவசமாக போடும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. 28 பிப்ரவரி 2026 அன்று ராஜஸ்தானில் தொடங்கி எல்லா மாநிலங்களிலும் உள்ள சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் ஆண்டுதோறும் 1.15 கோடி சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. ஆனால் இந்த தடுப்பூசியின் காரணமாக பல மாணவிகள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். On Tuesday, during the vaccination drive conducted by the Health Department in schools, a student, Anjali Kumari, from National High School Delhi fainted after receiving the HPV vaccine. Upon losing consciousness, the medical staff assigned to the vaccination task admitted the student to Dehri Sub-Divisional Hospital via ambulance. After receiving the HPV vaccine at Pony Middle School in Buxar, 12 girls suddenly fainted, causing chaos in the school, and all the girls were immediately admitted to the Chausa Community Health Center. இந்திய மக்களை பரிசோதனை கூட எலிகளாக பயன்படுத்தும் பில்கேட்ஸின் பணத்திற்கு விலை போன நமது மத்திய அரசு தற்போது இந்திய பெண் பிள்ளைகளை இழக்கவும் தயாராகிவிட்டது போல் தெரிகிறது. And it's kind of a laboratory to try things that then, once you prove them out in India, you can take to other places. இந்த இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்க அறிவிப்பை பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல இருந்து கொடுத்திருக்காங்க, மினிஸ்ட்ரியில இருந்தே கொடுத்திருக்காங்க. இதை வந்து சர்விக்கல் கேன்சரை அவாய்ட் பண்றதுக்கான HPV வேக்சின் ஆமா. இது 28 பிப்ரவரி 2026 அன்றிலிருந்து 14 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு போடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ல வந்து வாங்கிக்கலாம். கார்டாசில் 4 வேக்சின் அப்படின்னா இதுதான், இந்த HPV வேக்சினை தான் கார்டாசில் 4 அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இதுக்கும் கொடுக்கறதாக இந்த இதுல அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த அறிவிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் HPV வேக்சின் இஸ் வாலண்டரி, அதனால கம்பல் பண்ணக்கூடாது. வாலண்டியரா அவங்களா ஏத்துக்கிட்டா அவங்களுக்கு போடலாம். அது மட்டுமல்லாமல் பெற்றோர் அல்லது கார்டியன் அவர்கள் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே பெண் பிள்ளைகளுக்கு அந்த தடுப்பூசியை போடலாம் என்று இந்த அறிவிப்பு சொல்கிறது. அதனால் பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு அந்த தடுப்பூசியை அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் அதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை பின்னால் பார்ப்போம். கோவிட் தடுப்பூசி வந்தப்ப இந்த மத்திய அரசு மக்களை எல்லாம் கம்பல் பண்ணி தடுப்பூசியை போட வைத்தது. மரத்து மேல ஏறி உட்கார்ந்தவனெல்லாம் கீழே இழுத்து விட்டு ஊசியை குத்தி விட்டாங்க. ஆனா நிறைய பேர் அந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் இறந்தார்கள். சில பேர் வந்து ஹேண்டிகேப்ட் ஆனாங்க. நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சென்ற இந்த மத்திய அரசு நாங்கள் யாருக்கும் கம்பல் பண்ணி போடவில்லை என்று சொல்லி பொய் சொல்லி கை கழுவியது இந்த மோடி அரசு. இந்த தலை சிறந்த கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். கோவிட் வேக்சின் வந்ததுக்கு பிறகு இது போன்ற என் ஆயுசிலேயே இது போன்ற இரத்த நாளங்களில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டதை நான் என் ஆயுசிலும் பார்த்ததில்லை. அத்தனை பேருக்கு நான் அந்த இரத்த குழாய் அடைப்புக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்தேன் என்று சொல்கிறார். இதற்கு காரணம் அந்த வேக்சினில் இருந்த mRNA வேக்சினில் இருந்த ஸ்பைக் புரோட்டீன்.
கோவிட் தடுப்பூசி ஒரு mRNA வேக்சின். அதில் இருந்த ஸ்பைக் புரோட்டீன்கள் இரத்த நாளங்களில், இரத்த குழாய்களில் நிறைய அடைப்புகளை ஏற்படுத்தின என்று அவர் கூறுகிறார். இந்த வீடியோவில் உள்ள ஜான் எஃப் கென்னடியின் வம்சாவழியை சேர்ந்த RF கென்னடி ஜூனியர் என்ன சொல்கிறார் என்றால், கார்டாசில் அதாவது HPV வேக்சின் போடுவதால் கேன்சரை விட 37 மடங்கு அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்று கூறுகிறார். Children who take that vaccine, the Gardasil vaccine, are 37 times more likely to die from the vaccine than they are to die from cervical cancer. Welcome back. Were several Indian tribal girls used as guinea pigs? The report alleges that two American pharma giants' untested vaccine was administered to thousands of tribal girls without proper study and paperwork. India was among the hardest hit after Bollywood celebrities were incentivized by the Gates Foundation to urge the public to submit to mass vaccinations. In 2009, tribal children were administered the HPV vaccine. Over 24,000 girls were told they were being given wellness shots, in many cases without the informed consent of a parent or a guardian. The people that were administering these vaccines lied to the guardians of these girls and told the girls, oh, this is going to cure cancer, you're never going to have cancer. And these girls became severely injured. Some of 2009 மெலிண்டா அண்ட் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இணைந்து பாத் NGO-உடன் சேர்ந்து 24,000 பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தாய் தந்தையருடைய கார்டியனுடைய ஒப்புதல் இல்லாமல் பெண் பிள்ளைகளுக்கு HPV வேக்சின் வழங்கி இருக்கிறார்கள். அதில் 7 சிறுமிகள் உடனே ஆன் த ஸ்பாட் இறந்து விட்டார்கள். மேலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு கருப்பை சிதைவு ஏற்பட்டு இருக்கிறது. அவர்கள் பின்னாளில் மலட்டுத்தன்மையை அடைந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை பெறும் பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. சிலருக்கு கருப்பை அகற்றிவிட்டனர். அந்த 7 சிறுமிகள் இறந்த பின்னர் அவர்களை பரிசோதனை செய்த போது கருப்பையில் பாம்பு கடி போன்ற விஷத்தன்மை இருந்ததாகவும் அது கருப்பை இன்ஃபெக்ஷன் ஆகி அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்தது. இது பெரிய பிரச்சனையாகி பார்லிமெண்டில் இதை பற்றி விவாதித்த போது ஒரு கமிட்டியை போட்டு 5 NGO-க்களை முடக்கி உள்ளனர். பின்பு மெலிண்டா கேட்ஸ் வேறு சில NGO-க்களோடு கைகோர்த்து மறுபடி அந்த தடுப்பூசியை உள்ளே கொண்டு வந்தார். மறுபடியும் நம்மை ஆட்சி செய்யும் அரசியல்வாதிகள் இந்த HPV தடுப்பூசியை கொண்டு வந்து அதை பெரும் விளம்பரப்படுத்தி விளையாட்டு வீரர்கள், சினிமாக்காரர்கள், மேலும் பல பெரியவர்களை வைத்து விளம்பரப்படுத்தி நமது இந்திய மகள்களின் மேல் இந்த தடுப்பூசியை பயன்படுத்த விளைகிறார்கள். இவர்களை நாம் தடுக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நீங்கள் உஷாராக இருங்கள். இந்த தடுப்பூசியை உங்கள் பெண் பிள்ளைகள் மேல் அனுமதிக்காதீர்கள். அவர்களை மலட்டுத்தன்மையிலிருந்து காப்பாற்றுங்கள். அவர்களை இழந்து விடாதீர்கள். உயிரிழக்கவும் வாய்ப்புள்ளதால் அவர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பள்ளிகளுக்கு சென்று அங்கே தடுப்பூசி போடுவார்கள் என்றால் நீங்கள் அவர்களுடைய வாதியார்களிடம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை படிக்க மட்டுமே அனுப்புகிறோம், தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு அல்ல என்று உறுதியாக கூறிவிடுங்கள். உங்கள் பெண் பிள்ளைகளையும் அவர்கள் பள்ளியில் பிரின்சிபால், வாதியார் யாராக இருந்தாலும் எங்களுக்கு தடுப்பூசி, HPV தடுப்பூசி வேண்டாம் என்று சொல்லிவிட சொல்லுங்கள். உங்களுடைய விருப்பம் ஒப்புதல் இல்லாமல் அவர்கள் தடுப்பூசி கொடுக்க முடியாது. இந்த HPV வேக்சினை எடுத்துக்கொண்டால் என்னென்ன பக்க விளைவு வரும் என்பதை பாருங்கள். இருதய சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மேலும் மூளைத்திறன் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் காலத்திற்கு கிரானிக்கல் இல்னஸஸ், அதாவது காலத்திற்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும். இன்னும் மசில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இதனால் ஏற்படக்கூடும் என்பது தெரிகிறது. தலைவலி போன்ற பிரச்சனைகள் கிரானிக்கல் இல்னஸஸ் ஆக, அதாவது ஆயுள் முழுவதும் வரலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் வேக்சின் தயாரித்த கம்பெனிகள் அந்த வேக்சினை பயன்படுத்திய மக்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகளுக்கு எத்தனை பில்லியன் டாலர் கணக்கில் இழப்பீடுகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஸ்லைடில் பாருங்கள். சர்வசாதாரணமாக 8 பில்லியன் 5 பில்லியன் என்று போய்கொண்டிருக்கிறது.